ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ். நம்ம இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் 2 கொஸ்டின் பேப்பரோட ஜென்ரல் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அடி தாவரம். எப்போவுமே நம்ம தட்டு என்ன சொல்லுவோம், சோளத்தட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ களி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், கரும்பு அப்படின்னு சொல்லுவோம். களைனா மூங்கில், அடினா வேம்பு. ஸோ நம்மளுக்கு அப்போ ஆப்ஷன் என்னவாக இருக்கும், ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யானையின் ஒளிமரபை கண்டறிக. யானை என்ன பண்ணும், பிளிரும். குரங்கு அளப்பும். எருது எக்காலமிடும். பசு கதரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மானின் தொகை மரபு. அஃபிஷியல் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா கணம். ஆனால் நம்ம மானை கூட்டமும் சொல்லிடுறாங்க படித்ததில் பார்த்தோன்னா. ஸோ அதுக்கடுத்து மந்தை பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தை. நிறைனா பசு நிறை, நிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், செற்றார் உற்றார் நன்னார் ஒன்னார். இதில் பொருந்தாத சொல் எதுவும் பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு நம்மளுக்கு உற்றார். ஆனால் செற்றார் நன்னார் ஒன்னார்னா என்ன மீனிங்னா பகைவர். ஸோ இதெல்லாமே ஏதோ ஒரு உற்றார்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், உறவினர். ஸோ அதனால் பொருந்தாத சொன்னால் உற்றார். அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கா வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ கா வரிசையில் கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு. ஸோ அப்போ எது வரும் நம்மளுக்கு, சி. அடுத்த கொஸ்டின், வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருளை தரும் சொல் எது, விரல். ஸோ வென்றினாலும் வெற்றி தான். விரல்னா ஒரு உறுப்பு. வரம்னா வறண்ட நிலம். வரம்னா என்ன சொல்லுவோம், வறண்ட நிலம். ஸோ அதனால் ஆன்சர் விரல். அடுத்த கொஸ்டின், வேளாண்மை பிரித்தெழுதுக. ஃபஸ்ட்டு வேளாண்மைக்கு பொருள் என்ன நம்மளுக்கு தெரியணும். வேளாண்மைனா என்ன சொல்லுவாங்க, ஒரு தலைவனின் நன்மை. ஸோ அப்போ ஒரு தலைவன் இருக்காங்க, அவங்களோட நன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வேளாண்மை. ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு மீனிங் பார்த்தோன்னா நம்மளுக்கு வேல்னா என்ன சொல்லுவாங்கன்னா தலைவன் அல்லது அரசன். ஸோ அப்போ அதை வச்சே நம்மளுக்கு என்ன வரும், வேல் ப்ளஸ் நன்மை. வேல் ப்ளஸ் நன்மை. அடுத்த கொஸ்டின், சேர்த்தெழுதுக. அது ப்ளஸ் அன்று. அஃபிஷியல் ஆன்சருக்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதான்று. உள் ப்ளஸ் மனம், முன்மனம். முன்மனமோட மீனிங் திறமைகளை கொண்ட மனம், அந்த மாதிரி. சரிங்களா. அடுத்து கூற்று. ஏது யாது என்னும் சொற்கள் கூட்டு சொற்கள். ஏ யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்ட சொற்கள் சுற்றெழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏ யாது இது எல்லாமே எதில் வரும், வினா எழுத்தில் வரும். ஸோ வினா எழுத்துக்கள் எது எது, ஏ யா ஏ ஆ ஓ, இதெல்லாமே வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள்னால் ஆ இ ஊ. ஸோ இது 3 சுற்றெழுத்துக்கள். ஸோ இதை வச்சு இந்த கூற்று நம்ம தவறுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.